எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விண்டோஸ் 10 வர ஜெனரிக் வீடியோ எடிட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நியூ வீடியோ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நேம் கொடுங்க. தென் வீடியோ ஃபைல்ஸ் நீங்கள் ஃபோன்லேருந்து ஷூட் பண்ணதோ இல்லை எங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோஸோ அதை இப்போ எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை இந்த விண்டோவில் இங்கே உள்ள ஒர்க் ஏரியாவுக்கு கொண்டு வரதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எய்தர் நீங்கள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ப்ராஜெக்ட் லைப்ரரிக்கு கீழே ஆட் மோர்ன்னு இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு ஃப்ரம் திஸ் பிசி அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு நான் இது முன்னாடி க்ரியேட் பண்ண வீடியோஸ் இது. அதுலேருந்து ஒரு வீடியோ லோட் பண்ணி நான் டியூட்டோரியல் பண்ண போகிறேன் இன்றைக்கி. யூஸ்வலாக ஃபைலோட சைஸை பொறுத்து லோடிங் டைம் டிஃபர் ஆகும். ஸோ இது ஒரு 13 to 14 மினிட்ஸ் யூடியூப் வீடியோ. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறமா எய்தர் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பிளேஸ் இன் ஸ்டோரி போர்டுன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நிறைய வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு சில செலக்டிவ் வீடியோஸ் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அன்னைக்கு அப்படின்னா அந்தந்த வீடியோஸ்லாம் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி இங்கே கீழே ட்ராக் பண்ணிடலாம். அகெயின் ஃபைலோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே லோடிங் டைம் மாறும். பட் ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறமா இங்கே ரைட் சைட் டாப் கார்னரில் ப்ரிவ்யூ வந்துடும். ஒன்ஸ் ப்ரிவ்யூ வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 1 by 1 இங்கே கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே நான் கோ த்ரூ பண்ணுறேன் உங்களோட. ஆல்ரைட், வீடியோ லோட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நிறைய பேர் யூடியூப்பில் லைவ் பண்ணுறாங்க. அப்படி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ட்ரையல் மாதிரி ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க, இல்லை ப்ராக்டிஸ்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ அதெல்லாம் நீங்கள் அதுலேருந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க, ட்ரிம் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே இன்ட்ரடக்ஷன் கோ த்ரூ பண்ணுவேன். நான் இந்த வீடியோவை ரீஎடிட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சில பேர்லாம் அதை பேசி ஒன்று கோ த்ரூ பண்ணுறதுக்கு பதிலாக சப்டைட்டில்ஸில் ஆட் பண்ணிடலாம், ஷார்ட்டாக என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் ரைட் ஹியர் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி கம்ப்ளீட்டாக இங்கே கீழே ஒரு சப்டைட்டில் போட்டு அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத டைப் அவுட் பண்ண போகிறேன் பேசுகிறதுக்கு பதிலாக. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஏரியா எனக்கு வேணான்ற பட்சத்தில் அதை நான் கம்ப்ளீட்டாக ட்ரிம் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற வீடியோ மட்டும்தான் ஸ்டே பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே காணாமல் போய்டும். டன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி சப்டைட்டில்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த வீடியோ ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்து டெக்ஸ்ட் கொடுங்க. டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே சிம்பிள், கிளாசிக், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன்று பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிடலாம். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக இது பிடிக்கும். ஸோ ஹைலைட்டாகி இந்த மாதிரி வரும். ஸோ ரொம்ப கிளியராக தெரியும். அதுக்கப்புறமா இந்த சப்டைட்டில்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுன்றது அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த டியூரேஷன். ஸோ இதை நீங்கள் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எந்த இடத்துல ஃப்ரேம் மாறப்போகுது. இங்கே மாறுது. இது வரைக்கும் எனக்கு வேணும். ஸோ அது வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் ப்ளேபேக் டைமுக்கு அந்த சப்டைட்டில்ஸ் வரும். அதுக்கப்புறம் டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது சேவ் ஆகிடுச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். you can get. All right. Then you also add turmeric. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நடுவில் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா எப்படி பண்ண போகிறேன்ட்டு. இப்போ இந்த வீடியோ இவ்வளோ லென்த்தியாக இருக்குது, இது எனக்கு வந்து அண்டர் 5 minutes எனக்கு இதை எடிட் பண்ணோம் அப்படின்னு நான் இப்போ ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எக்ஸாக்டாக எங்கே ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் விட்டோம் பார்த்தீங்களா, இதோ பாருங்கள் ப்ளேபேக் பண்ணுறப்ப இங்கே வருது. ஓகே, அங்கே ஸ்டாப் ஆகுதா, எங்கே எக்ஸாக்டாக? ஓகே, இங்கே ஸ்டாப் ஆகுது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி இருக்கிறத நான் இந்த இடத்துல வந்து நடுவில் வந்து இங்கே பார்த்தீங்களா டியூரேஷன் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 34 seconds, அடுத்து 12 minutes 58 seconds. ஸோ இதை நான் ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த செகண்ட் இருக்க வீடியோவை நான் ஃபர்தராக எனக்கு இது வந்து இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஃபுல் ப்ராசஸ் ஒன்று ஒன்றா வந்து இதில் காமிக்கிறேன். இங்கே இடத்துல நான் ஃபர்தராக கொஞ்சம் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ரைட் பிஃபோர் வந்து எனக்கு ஸ்டாப் பண்ணணும். ஸோ நான் வீடியோ திரும்ப ஃபர்தராக 9 minutesக்கும் 3 minute 45 secondsக்கும் அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இப்போது இந்த சென்டரில் இருக்க வீடியோ பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மாதிரி குவிக்காக காமிச்சா போதும். அதில் நான் நடுவில் என்னென்ன பண்ண போகிறேனோ அது எல்லாத்தையுமே நான் திரும்ப சப்டைட்டில்ஸில் எழுத போகிறேன். இப்போ இந்த லாஸ்ட் இருக்க பிட் பாருங்கள், அதை செப்பரேட்டாக விட்டுறலாம். இது ஆல்ரெடி ரெடி டு கோ. ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் ரெடி டு கோ. ஸோ இந்த சென்டரில் இருக்கிறத கிளிக் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஸ்பீட் செட் பண்ணுங்கள். ஸோ 1x எனக்கு அது வந்து 16x ஸ்பீடில் நான் செட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த வீடியோ கிட்டத்தட்ட 14 minutes இருந்த வீடியோ வந்து என்னோடய டார்கெட்க்கு ஏற்ற மாதிரி 5 minutesக்குள்ளே வந்துடுச்சு. நம்ம இதில் ட்ரிம் ஆப்ஷனும் பார்த்தாச்சு, ஸ்ப்ளிட் ஆப்ஷனும் பார்த்தாச்சு, சப்டைட்டில்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த இதுக்கு நான் இப்போ திரும்ப காமிக்கிறேன் சப்டைட்டில்ஸ். அவ்வளோதான். இதை மட்டும்தான் நான் இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இந்த மிடில் இருக்க வீடியோ ஃபுல் டியூரேஷனுக்கும் வந்து எனக்கு சொல்லணும். இந்த வீடியோலேருந்து இந்த வீடியோ போகிறப்ப வந்து சேஞ்ச் ஆகிறப்ப நீங்கள் எஃபெக்ட்ஸ் கூட ஆட் பண்ணலாம், ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸ்பீடு வந்து ஆக்சுவலாக அங்கே போய் கிளிக் பண்ணணுன்னு கூட வந்து அவசியம் இல்லை. ரைட் ஹேண்ட் சைட் பாட்டமில் இதுலேயே அந்த ஆப்ஷனும் இருக்குது, நான் நோட் பண்ணல. 3D எஃபெக்ட்ஸ் ஏதாவது பார்க்கலாம் பாருங்கள். என்னோட இந்த இதுக்கு வந்து எதுவுமே பர்டிகுலராக சூட் ஆகலை. பட் நீங்கள் பண்ணுற தீம்க்கு இதில் ஏதாவது ஒன்று வந்து சூட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேபி நான் ஃபினிஷிங் டச்சுக்கு ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதை நான் எங்கே பண்ண போகிறேன் அப்படின்னா கடைசி நீங்கள் இது எங்கே வரணும்னு கூட வந்து
இந்த டியூரேஷனுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பொசிஷன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் இங்கே ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடுச்சு. டைட்டில் கார்டு கொடுத்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க, அதை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா அதில் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது 3 செகண்ட்ஸ்க்கு வீடியோட பிகினிங்கில் ப்ளே ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்டர்ஸ் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோஸ் எல்லாத்துக்குமே நான் ஃபில்டர் கொடுக்க போகிறேன். இது எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்கள் அவுட்புட் சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா அப்படின்றது அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த டைட்டில் கவர் இதோ வருது பாருங்கள். இன்னொன்று வந்து எனக்கு இதில் வந்து ஆடியோ வேணாம், ஏன்னா அதுக்கு தான் நான் சப்டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இண்டிவிஜுவலாக ஆடியோ கிளிக் பண்ணி ஃபுல்லாக குறைச்சிடுங்க. இன்னொன்று எனக்கு இதுவும் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி தான் வேணும், ஏன்னா இது எனக்கு வந்து ரொம்ப நேரம் தேவை கிடையாது, ஏன்னா எல்லாமே கீழே வந்து சப்டைட்டில்ஸில் இருக்குது. அதனால் நான் ஸ்பீட் போய் 32x கொடுக்க போகிறேன். 1 செகண்ட் தான் இது வருது. ஸோ எனக்கு இது வந்து அதை விட கொஞ்சம் கூட வேணும். அதனால் 8x வச்சா 4 செகண்ட்ஸ் வருது. ஸோ அதுக்குள்ளே அவங்க வந்து கீழே இருக்க சப்டைட்டில்ஸ் வாசிச்சிடலாம். இது வந்து 34 செகண்ட்ஸ் வருது, ஆனால் நான் அதை இன்னும் வந்து கம்மி பண்ணணும். எனக்கு அது வந்து இன்னும் ஸ்பீடாக வரணும். இப்போ 17 செகண்ட்ஸ், மொத்த வீடியோவே 4 minutes 10 seconds தான் வந்துடுச்சு. அதனால தான் இப்போ ப்ரிவ்யூ பண்ணி பார்க்குறனால இது ஒரு அட்வான்டேஜ். இப்போ இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி நான் ஆட் பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபினிஷிங் டச் இங்கே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நான் வந்து கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் வீடியோ செலக்ட் பண்ணி இங்கே மேலே வந்து கஸ்டம் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் கஸ்டம் ஆடியோ நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இப்போ நீங்களாக வந்து க்ரியேட் பண்ண மியூசிக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆட் ஆடியோ ஃபைல் அப்படின்னு கொடுத்து இப்போ நான் வந்து இங்கே ஃபியூ ட்ராக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதில் எதுவோ ஒன்று அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இப்போ பாருங்கள், இதுதான் நான் ஆட் பண்ண கர்நாடிக் மியூசிக். ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே கீழே அதே மாதிரி முன்னாடி வந்த மாதிரியே ஓவர்லே வரும். ஸோ அதில் உங்களுக்கு வந்து எவ்வளோ டியூரேஷன் வரணும் அப்படின்றது உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து இங்கே லென்த் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ணிவிட்டு டன் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி இதில் பண்ணனால நான் வந்து டன் கொடுக்க போகிறதில்ல. பட் உங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ இதை ஸ்பேஸ் அவுட் பண்ணிவிட்டு ப்ளேபேக் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு டன் கொடுங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெனரிக்கான பேக்ரவுண்ட் மியூசிக், ப்ரீசெட் மியூசிக். ஒருவேளை நீங்கள் இது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் இன்னொரு ஒரு இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா இது வந்து போர்ஷன்ஸ்க்கு வராது. நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, கீழே ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தத்துக்கும் சேர்த்து வரும். இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது சின்ன சின்னதாக. நீங்கள் அதை ட்ரை பண்ணணுன்னா இங்கே லெஃப்ட்டில் ப்ளேபேக் ப்ரிவ்யூ இருக்குது.
அதை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி டன் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் மியூசிக் வால்யூமும் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து ஒரு 25-20 வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டில் ஆடிபிளாக இருக்கும். இன்னும் கூட அது லவுடாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு டன் கொடுத்தேன்னா இதுவும் ஆட் ஆகிடும். இப்போ ஒருவேளை வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு Adobe இந்த மாதிரி ஏதாவது ப்ரொஃபஷனல் அப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்குகிற ஐடியாவில் நீங்கள் எடிட்டிங் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் க்ரியேட் பண்ணுற யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் காலேஜில் ப்ரெசென்ட் பண்ண போகிற ஏதாவது வீடியோவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை, பட் இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு எப்படி எடிட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த பட்சத்தில் இது வந்து விண்டோஸோட வர இந்த ப்ரீசெட் வீடியோ எடிட்டர் வந்து மோர் தேன் எனஃப். பேசிக்கான எடிட்டிங் டூல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஆப்வியஸ்லி நீங்கள் மிச்சம் அடோபியோரெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது, அது வேறு லெவலில் இருக்கும். பட் எதுவுமே பே பண்ணாத பட்சத்தில் இந்த வீடியோவை வச்சு இஃப் யூ கேன் கெட் யுவர் ஜாப் டன், ஐ திங்க் இட்ஸ் மோர் தேன் இம்ப்ரெசிவ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா கோ த்ரூ பண்ணியாச்சு, அப்படி நீங்கள் ஹாப்பின்ற பட்சத்தில் வந்து ஃபினிஷ் வீடியோ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு லோ மீடியம் இது எப்படி உங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோனில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு வேளை வந்து லோ மீடியம் கூட ஓகேவாக இருக்கலாம். இல்லை கம்ப்யூட்டரில் இல்லை ப்ரொஜெக்டார் மூலியமாலாம் ப்ளே பண்ண போகிறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டட் ஹையஸ்ட் ஆப்ஷனுக்கு தான் நான் போவேன். போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு உங்களோட லொக்கேஷன் கொடுங்க. டெஸ்க்டாப் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏற்ற நேம் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபியூ மினிட்ஸ் ஆகும். இந்த பார் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி ப்ரிவ்யூ காமிக்கும். இதோட ப்ராசஸிங் டைம் வந்து கம்ப்ளீட்லி வந்து வீடியோ ஃபைலோட சைஸு, அதுக்கப்புறமா லென்த் ஆஃப் த வீடியோ, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பின்னாடி ஆட் பண்ண ஆப்ஷன்ஸ், இப்போ ஒரு வேளை வந்து கஸ்டம் ஆடியோவோ அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வீடியோவும் இதுவும் சேர்ந்து எம்பெட் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸிங் டைம் எடுக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணிவிட்டு ஃபியூ மினிட்ஸ் கழித்து பேக் வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். ஓப்பன் ஆன விண்டோவில் ப்ரிவ்யூ ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த லொக்கேஷனில் ஃபுல் ஃபைல் வந்து என்கோட் ஆகி ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதோ இல்லை ஃபோனுக்கு காப்பி பண்ணுறதோ ப்ரெட்டி சிம்பிள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டெக் வீடியோவில் நான் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடே.